ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பாருங்கள், நமக்கு ஒரு ஸ்பெஷல் டே நாளைக்கு. அதனால் இன்னையிலேருந்தே நம்ம கொண்டாட ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்தாச்சு. கெளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இப்போ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டேன். நாளைக்கு என்னென்னா ஆகஸ்ட் 15 அப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அதனால் அதை செலிப்ரேஷன் பண்ண தான் நம்ம இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஊருக்கு போகும்போது அர்ஜெண்ட்டாக வந்தனால சாப்பிடல, ஆர்டர் பண்ணி பார்சலு வாங்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் பஸ்ஸில் உட்காந்தே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அங்கே திருச்சி போய் இறங்குனதுமே நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பி இங்கே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சமயபுரம் போகலாம். சமயபுரம் போயிட்டு அப்புறம் நமக்கு ஃபேவரட்டான சீரடி சாய்பாபா கோயில் இங்கே ஒன்று திருச்சியில் இருக்குது, இதுவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி ஃபுல் ப்ரோக்ராம், இன்றைக்கும் நாளைக்கு ஃபுல் ப்ரோக்ராமும் ஷெட்யூல் போட்டு நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். அப்புறம் சமயபுரம் வந்தாச்சு. நம்ம அம்மாவை பார்க்காட்டி எப்படிங்கிற மாதிரி எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச இஷ்ட தெய்வம்பாங்க இல்லையா, அது மாதிரி திருச்சி வந்தால் சமயபுரத்து அம்மாவை தரிசிக்காமல் நான் என்றைக்குமே போனதே கிடையாது. நான் திருச்சி வர்றதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா மற்ற ஊருங்களுக்கு கோயம்புத்தூரோ வேறு ஊருக்கு போகும்போது கூட நான் கண்டிப்பாக சமயபுரம் ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு தான் எனக்கு அது போகிறது ஒரு வழக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பர்த்டேக்கு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணலான்னு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. டிமாண்டி காலனி போடலான்னு சொல்லிட்டு ஐயோ ரொம்ப மொக்க படத்துக்கு போயிட்டு அதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். சரி ஓகே, நம்ம கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு கேக்கு நாங்கள் வரும்போதே ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் காரில் வச்சு. இப்போ அதை நம்ம கட் பண்ணோம். ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்தது. ஏன்னா எல்லா வருஷமும் அவரோட பர்த்டே கிராண்டாக வச்சுட்டு இந்த வருஷம் ஓரளவு சிம்பிளாகவே போச்சு. பரவாயில்ல, பண்ணவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய விஷயம். அதுவுமே கூட அந்த அண்ணனால் தான் இது கூட பண்ண முடிஞ்சுது, இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடிஞ்சிருக்காது. தேங்க்ஸ் அந்த அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா இவர் வேறு இடத்துல இருந்தார், நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம். ஒரு 50 கிலோமீட்ரு தாண்டி நாங்கள் கேக்கு வாங்கிட்டு வெட்டினோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நம்ம பார்த்திங்க எப்போவுமே ஒன்று ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, இல்லைனாக்கா பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாகவே வெட்டுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்தோடு சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. திருச்சியில் பார்த்திங்கனாக்கா பார்த்த இடமே தான் நம்ம ஒரு 5-6 வாட்டி பார்த்துருப்போம். சமயபுரம், ஸ்ரீரங்கம், ஒவ்வொரு சொந்தக்காரங்க வரும்போதும் அந்த போன இடத்துக்கே 4-5 வாட்டி போயிட்டு வரோம். புதுசாக எந்த இடமும் போக முடியல. போகிறதுக்கு இங்கே அவ்வளோவா இடமும் கிடையாது. அதனால் போன இடத்துக்கே ஒவ்வொரு சொந்தக்காரங்க வரும்போது ஒவ்வொரு ட்ரிப்பு நம்ம போயிட்டு வரோம். ஆனால் சூப்பராக இருந்தது. அப்புறம் ராயன் படத்துக்கு போயிட்டு கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, பாய்.